ஹாய் டியூட்ஸ், நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. இந்தியன் 2 படம் பார்த்துட்டீங்களா? பார்க்குறது போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போகிறதா போக வேண்டாதான்றது உங்களோட விருப்பம், சரிங்களா? ஆக்சுவலாக வந்து இந்தியன் 2 வந்து எப்படி இருக்குன்றது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்தியன் 2 சரிங்களா, என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன், மை ஒப்பீனியன் தான் இந்த வீடியோ நாம் ஷேர் பண்ண போகிறோம். ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்தியன் 2 பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் படம் பார்க்கல, இல்லை இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன், இல்லை வந்து நீங்கள் வந்து படத்தை வந்து நான் பார்க்கவே மாட்டேன்ப்பா, நான் தேட்டரில் போய் பார்க்கவே மாட்டேன்ப்பா, ஓடிடியில் வரும், ஓடிடியில் பார்த்துக்கலாம், இல்லை ஹெச்டி பிரிண்ட் வரும், ஹெச்டியில் பார்த்துக்கலான்றவங்களுக்கு பாருங்கள், இந்த வீடியோவும் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் படத்தை போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்தியன்னு ஒரு படம் வந்தது, நிறைய பேத்துக்கு வந்து ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தோட நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது, சரிங்களா? ஆக்சுவலா வந்து நீங்க இந்தியன்ற படத்தை வந்து நீங்க மறந்துடணும். அந்த அளவுக்கு தான் இந்தியன் 2 இருக்கு. இந்தியன் 2வும் சரி, இந்தியன் 3 இதுல வரப்போகுது. இதுல வந்து ட்விஸ்ட் என்னன்னா, இந்தியன் 3 வரப்போகுது, நெக்ஸ்ட் இயர்ல வரப்போகுது. இதுக்கான கன்க்ளூஷனோட பார்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் நமக்கு தெரியும். ஆக்சுவலா பாதி படம் தான் வந்து முடிஞ்சிருக்கு. என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன்ற ஒரு படத்தை வந்து நீங்க மறந்துடணும், குழி தோண்டி புதைச்சிடணும், சரிங்களா? 1997 வந்தது அந்த படத்தை நீங்க குழி தோண்டி புதைச்சிடணும். 3 மணி நேரம் படம். அந்த அப்பயே வந்து சங்கர் வந்து 3 மணி நேரம் படம் எடுத்திருக்காரு. சங்கர் எடுக்கிற படம் எல்லாமே மினிமம் வந்து 2.25 மணி நேரத்துல இருந்து அது கம்மியாக தாங்க இருக்கும், அதுக்கு அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா, 3 மணி நேரம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது நண்பனா இருக்கலாம், எந்திரன் 2.0, எந்திரன், அப்புறம் வந்து ஜெய்ஹிந்த், அப்புறம் வந்து ஏகப்பட்ட சூப்பரான படம் எடுத்திருக்காரு. அன்னியன், பிளாக் பஸ்டர் படம் எல்லாமே வந்து நம்ம சங்கர் சார் எடுத்துட்டு இருக்காரு. அவரும் இந்த மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் படம் வந்து நீங்க இப்ப பார்த்தாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுல வந்து பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும், அந்த பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருக்கும், சென்டிமெண்ட்டுக்கு போடுற பிஜிஎம்மா இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு ஹீரோக்கும், அப்புறம் வந்து பையன் கமலஹாசனுக்கு ஒரு பிஜிஎம் இருக்கும், அப்புறம் இந்த சேனாதிபதின்ற ஒரு தாத்தா, சரிங்களா, அந்த பிஜிஎம் வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அப்படியே நீங்க அந்த படத்தை மறந்துட்டு புதுசா நீங்க போய் இந்தியன் 2ன்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புதுசா நீங்க பாக்குறீங்க, இந்தியன் படம் பார்க்காம நீங்க இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற லெவல்ல சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. அதுலயும் ஒரு சில குறைலாம் நீங்க சொல்லுவீங்க, படம் வந்து ஸ்லோவா போகுது அப்படி இப்படின்னு. படம் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்லோவா தாங்க போகுது, சரிங்களா, ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து பரவாயில்ல, பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்தியன் தாத்தா அப்பதான் வந்து அவதாரம் எடுத்திருக்காரு. இப்ப இந்தியன் ஒன்று பார்க்கல, இந்தியன் 2 மட்டும் தான் நான் பார்க்க போறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிக், ஒரு சூப்பர்னு நான் சொல்லுவேன். இந்தியன் படம் பார்த்து நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து பாதியிலேருந்து தேட்டர் விட்டு எழுதி வந்துருவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்தியன் படம் 2, சரிங்களா, 6 வருஷம் எடுத்திருக்காங்களாம். அதாவது 6 வருஷமா, 2018 இருந்து 2023 தான் அதை முடிச்சிருக்காங்களாம். ஆக்சுவலாக வந்து இதுக்கு நடுவில் கோவிட் 2 வருஷம் போயிடுச்சு. இதுக்கு நடுவில் இந்தியன் 2ல வந்து ஸ்டண்ட் மேன் யாராவது வந்து இறந்துட்டாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வருஷம் கடந்து கடைசியாக நமக்கு வந்து கமலஹாசன் வந்து 6 வருஷம் மூத்தவராக நமக்கு வந்து இந்தியன் 2 நடிச்சு முடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நாம வந்து பொறுமையாக இருந்திருக்கல, அந்த ப்ரொடியூசர் இருக்கார்ல, லைக்கா ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அவங்க எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ஏகப்பட்ட படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸும் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 150 கோடி செலவில் அந்த படம் வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் தான் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எங்கே இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன் தாத்தா படத்தோட ஸ்டார்டிங்கில் வரவே மாட்டாருங்க. ஒரு 25 செகண்ட், 25 நிமிடம் வந்து இந்தியன் தாத்தா எங்கன்னு நாம வந்து கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி அங்கே படத்துக்குள்ளே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இந்தியன் தாத்தா வந்து இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி வந்து நம்ம மோடிஜி வந்து கம்பேக் மோடிஜி இப்படிலாம் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டாக வர்ற மாதிரி ட்விட்டரில் வந்து நம்ம சித்தார்த் தான் அதில் வந்து ஒரு லீட் ரோல், அதாவது இந்தியன் தாத்தாக்கு அடுத்து ஒரு லீட் ரோல்லாம் சித்தார்த் தான் நடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியன் தாத்தா நமக்கு வரணும், ஒரு ஹண்டிங் டாக் வரணும், வந்தால் தான் நம்ம இந்த ஊழல், இந்தியன் படத்துல ஊழல்னா அதே கான்செப்ட் தாங்க இங்கேயும். ஊழல் லஞ்சம், இதனால நிறைய உயிர் இழக்குது. இதுக்கு வந்து இந்தியன் தாத்தா வரணும், இந்தியன் தாத்தா எங்க இருக்காருன்னு தெரியாது. இதுதான் வந்து கான்செப்ட் ஸ்டார்டிங், சரிங்களா? ஒரு 25 நிமிடம் வந்து அப்படியே போங்க, அப்படியே போயிட்டே இருக்கு, எப்படா வருவார். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்தியன் 2 இருக்காரு தாத்தா வந்து இந்தியாலே கிடையாது, அவரு தாய்பேன்ற ஒரு நாட்டுல இருக்காரு. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அங்க இந்தியால இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி பிஸ்னஸ் மேன், பில்லியனியர் வந்து அங்கே போயிட்டு அங்கே வந்து ஜாலியாக இருக்காருங்க, சரிங்களா, ஜாலியாக சும்மா எல்லா பொருளையும் சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை கொல்றதுக்கு இங்கே இருந்து அங்கே போயிருந்திருக்காரு. யாரு, இந்தியாலே இல்லை, தாய்பேல் நாட்டில் இருக்க ஒரு பில்லியனியரை கொல்றதுக்கு அங்கே இருக்காரு. அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் படத்தில் ரொம்ப வயசான மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனா இந்தியன் 2ல அப்படியே வந்து வயசான மாதிரி தெரியல, இன்னும் வயசாயிருக்கும்ல. இப்ப இந்தியன் படத்துல எப்படின்னா 1990 அப்பயே அவருக்கு வந்து வயசு வந்து எப்படின்னா 103. இந்தியன் 2ல வந்து அந்த இந்தியன் தாத்தாக்கு வயசு 103 வயசு மாதிரி தெரியல, ஏதோ ஒரு 60 வயசு மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியலங்க, சரிங்களா, நிறைய மிஸ்டேக் இருக்குங்க, நிறைய லாஜிக் மிஸ்டேக் நிறைய அந்த படத்துல இருக்கு.
அங்கே போயிட்டு வந்து அவரை வந்து கொல்றது தான் இதில் கதையாட்டுக்கு. அப்போ தான் வந்து இந்தியன் 2 25 நிமிடம் கழிச்சு இந்தியன் தாத்தா நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு. அதுக்கப்புறம் வந்து எப்படி நியூஸ் போயிட்டு இவங்க வந்து இந்தியாவுக்கு வாங்க இந்தியாவுக்கு வாங்கன்னு ஹேஷ்டேக் வந்து யார் ட்ரெண்ட் பண்ணல, சித்தார்த் ட்ரெண்ட் பண்ணுறாரு. அப்படியே ட்ரெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவருக்கு இந்தியா வராரு. இந்தியா வந்து அவரோட வேலை என்னன்னா குத்தி கொலை போடணும். இந்தியன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் வந்து நானே வந்து கலப்புடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் விட்டுருவார். அதே டைலாக் தான் இங்கே இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கலையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். உங்கள் வீட்டில் வந்து யார் வந்து ஊழல் பண்ணுறாங்க, லஞ்ச ஒழிப்பு, யார் வந்து லஞ்சம் வாங்குறாங்க, அதை நீங்கள் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து எல்லாம் அப்படியே ஸ்லோவாக போகுதுங்க. இது என்னன்னா இப்படி சொல்லிவிட்டாரு, இந்தியன் தாத்தா வந்து எல்லாத்தையும் கொலை பண்ணி நம்மளை காப்பாற்றுவார் அப்படி இப்படின்னா கதை போகும்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஒரு பதிலடி, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு நம்ம சித்தார்த்தா அங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க. சித்தார்த், பிரியா பவானி சங்கர், அப்புறம் ஜெகனே, இவங்க வந்து ஒரு குரூப். அப்புறம் ராகுல் பிரீத் சிங், இது இவங்க எல்லாம் 5 பேர் ஒரு கேங். சரிங்க. இதில் வந்து ராகுல் பிரீத் சிங் வந்து ஒரு கொஞ்சம் வந்து பணக்கார வீட்டு பொண்ணு. இவங்க வந்து கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டு, ஆனால் பட் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க இவங்க ஃபேமிலி எல்லாம். இப்படி தாங்க கதை இருக்கு. இப்போ இந்தியன் தாத்தா வந்து டேரெக்டாக வந்து இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. அப்புறம் எதுக்குடா ஒரு இந்தியாவுக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா, குஜராத், மும்பை, டெல்லி இந்த மாதிரி இடத்துல இருக்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கி அவங்க வீட்டில் வந்து சேர்த்தாங்களோ அவங்கள கொலை பண்ணுற வேலையில் பிஸியாக இருந்திருக்காரு. அவர் வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து பிஸியாக இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் யார் யார் இந்த 4 பேர் சொன்னாங்க, ஹீரோ, த க்ரூ அப்படின்னு சொல்கிற சித்தார்த், அப்புறம் பிரியா பவானி சங்கர், ஜெகன், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் வந்து யார் யார் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அது வந்து ஒரு சென்டிமெண்ட், அது பக்கம் ஒரு பக்கம் போது, அப்புறம் இந்தியன் தாத்தா வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்காரு. இப்படியே இருந்துட்டு இருக்கக்குள்ளே வந்து இந்தியன் தாத்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. எல்லா கடையும் பிடுங்கியாச்சு, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. சரிங்களா. இதுல அவங்க எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்கியிருப்பார். பிரியா பவானி சங்கர், அப்புறம் சித்தார்த், இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்கி இதுல அதாவது லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து கைது பண்ணி அவங்க வந்து ஜெயிலில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் தாத்தா மெசேஜ் போடுவார் யாருக்கு, சித்தார்த்துக்கு, ஐ கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு, இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் கொடுத்துட்டு வந்துருவாரு. ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தார்த்தோட அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் இவங்க அதாவது நம்ம இந்தியன் 2 தாத்தா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இவரை பார்க்க வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து யார் இறந்துருப்பான்னு சொல்லிட்டு சித்தார்த் அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து இந்தியன் தாத்தாவும் சித்தார்த்தும் வந்து எங்கே மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சுடுகாட்டில் வந்து மீட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு டைலாக் வரும், இதெல்லாம் போயிட்டே இருக்குள்ள வந்து திடீர்னு வந்து சித்தார்த்துக்கு வந்து எங்கேருந்து வந்து எழுச்சி வரும்னு தெரியல, கோ பேக் இந்தியன் அப்படின்னு அவர் தான் வந்து அந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணார். எது, கம்பேக் இந்தியனே. அவரே வந்து என்ன பண்ணுறாரு, கோ பேக் இந்தியன் வந்து ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணக்குள்ள வந்து இந்தியன் தாத்தா ஒரு 15 நிமிடம் அதாவது கிளைமேக்ஸ் கிட்ட வருதுங்க. அப்போ வந்து நிறைய வந்து ஸ்டண்ட்டு, எத்தனையோ போலீஸை வந்து அடிச்சு தூக்குறாரு. இப்படி இப்படின்னு நம்ம இந்தியன் தாத்தா 102 வயசு கம்பேர் பண்ணுறது. இந்தியன் படத்தில் வந்து அவருக்கே 60 70 வயசு ஆயிடுச்சு. இது 30 வருஷம் கழிச்சு இந்த படம் வரதுனால அவருக்கு வந்து 102 வயசு எக்ஸாக்டாக ஆகுது. அந்த 102 வயசுல வந்து எல்லாத்தையும் அடிச்சு போடுறாரு. அதாவது இது கேட்க வந்து லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லாஜிக் கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, பாதியிலேருந்து எழுந்து வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து சேனாதிபதி பிடிக்கிறதா ஒரு ஐபிஎஸ் இருப்பார். அவரோட பையன் தான் இந்த படத்தில் வந்து யாரை இந்தியன் 2 தாத்தாவை பிடிக்கிறதா இருக்குது. அது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாபி சிங்மா. எதுக்கு வந்து அவர் வந்து ஓகே சொன்னார்னு எனக்கு தெரியல. அவர் பையனாலே பிடிக்க முடியல. அதுவும் அவர் பையனாலே வந்து 102 வயசு இருக்க ஒரு தாத்தா, இந்தியன் தாத்தாவை வந்து பிடிக்க முடியலையும். இது வந்து லாஜிக் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்புறம் மியூசிக் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏதோ வந்து பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப வந்து நல்லா இல்லைங்க. மியூசிக் வந்து ஆவரேஜ்னு தான் நான் சொல்லுவேன். அனிருத்தோட பெஸ்ட் மியூசிக் நான் சொல்ல, ஏதோ ஒரு பாட்டு, அந்த கதறல் பாட்டு மட்டும்தான் அந்த படத்தில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து 2 பாட்டு இருக்குது. ஒரு பாட்டு வந்து எதுக்கு இருக்குன்னே தெரில, அது வந்து எதுக்கு போட்டாங்கன்னே தெரில. அந்த தாயில் வந்து ஒரு பில்லியனரை கொலை பண்ணுவார்ல, ஸோ அந்த பாட்டை ஒரு 2 பீஸ் பாட்டு தான். அது வந்து எதுக்கு இருக்குது, அந்த பாட்டு எதுக்கு வச்சாங்கன்னே தெரிலங்க. ஒரு வேளை சாகிறதுக்கு முன்னாடியே வந்து நீ வந்து நல்லா ஜாலியாக இருந்துட்டு சாகுன்னு சொல்லிட்டு சங்கர் நினச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அந்த கதறல் பாட்டு, இந்த பாட்டு வந்து எதுக்கு இருக்குன்னே தெரில. ஆக்சுவலாக வந்து படம் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்தியன் தாத்தா வந்து வந்துட்டாரு, அவர் அங்கே இருப்பார். கதை வந்து எப்படின்னா அப்படியே விட்டு போதுங்க, ஒரு கோர்வையா இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியன் படம் பார்த்தாலுமே, இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு நீங்கள் இந்தியன் படம் பார்த்தாலுமே வந்து ஒரு கோர்வை அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க. படத்தில் வந்து லவ்வாக இருக்கும், சென்டிமெண்ட்டாக இருக்கும், அப்புறம் வந்து பாடலாக இருக்கும். மெயினாக வந்து இந்தியன் 2ல வந்து படம் வந்து நீ யாரை வந்து மிஸ் ஆகுது இல்லைன்னு தெரியல, ஏஆர் ரஹ்மான் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா இந்தியன் படத்தில் இப்போ நீங்கள் அந்த பாட்டை கேட்டாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பிஜிஎம்லாம் அப்படியே செம்மையாக போட்டிருந்துருப்பாரு. இங்கே அப்படியே வந்து டோட்டலாக மிஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக் வந்து நம்ம இன்னும் மிஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 1997 அந்த போராட்டத்தில் ஈடுபடுற மியூசிக்காக இருக்கும், அப்புறம் பாட்டு சூப்பராக இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும். டோட்டலாக வந்து அப்படியே மிஸ் ஆகுதுங்க. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து அந்த கேமரா ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குங்க. சரிங்களா. விஎஃப்எக்ஸ் அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபிலாம் பக்காவாக இருக்குது.
இன்னொன்று மேக்கப். அதாவது இந்தியன்ல அவருக்கு வந்து நார்மலாக மேக்கப் போட்டுருந்துருப்பாங்க. நார்மலாக இருக்கும், தாத்தா மாதிரி தான் இருப்பார். ஆனால் இந்தியன் டூவில் ரொம்ப எங்கேஜாக காமிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மேக்கப் போட்டு ரொம்ப வந்து இது பண்ணியிருந்துருப்பாங்க. ஓகேப்பா, இப்போ வந்து டெக்னாலஜிலாம் ரொம்ப வந்து டெவலப் ஆயிடுச்சு, அதனால வந்து மேக்கப் இப்படி போட்டால் தான் வந்து 2K கிட்ஸுக்கு வந்து ரசிப்பாங்க. ஆக்சுவலாக இந்தியன் படம் பார்த்தது வந்து எல்லாமே 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஊழல். சரி, இந்தியன் படத்தில் வந்து ஊழல் வச்சு தான் எடுத்தீங்க, இதுலேயும் ஊழல் வச்சு நீங்கள் எடுத்துருக்கீங்க. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களாகிய நாங்கள் வந்து விருப்பப்படுறோம். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து இந்தியன் 3 வந்து வரப்போகுது. சரிங்களா? ஆக்சுவலாக இந்தியன் 2ன்றது ஒரு பாதி பாட்டு கூட ஒரு கால்வாசி தான். இந்தியன் 3 ட்ரைலரே அந்த படத்தோட எண்டிங்லேயே முடிச்சிருப்பார். ஏன்னா படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து வெறுப்பில் போகல. இந்தியன் 3 ட்ரைலரை போட்டு அந்த படத்தை வந்து இன்னும் கூஸ் பம்ப் ஆக்கிட்டார். எது இந்தியன் 3 படத்தை வந்து இன்னும் வந்து சர்ப்ரைஸாக வந்து சங்கர் சார் கொடுத்துட்டு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து இது ஒரு பாதி தான். இன்னும் மீதி பாட்டு வந்து நெக்ஸ்ட் இயரில் வரப்போகுது இந்தியன் 3. அதை ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷன் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா பாதி தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மா ஏன் இறந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கம்பேக் மோடி, அப்புறம் வந்து சரி மூடின்ற நம்பர் கம்பேக் இந்தியன், அப்புறம் வந்து கோபேக் இந்தியன்ற ஹேஷ்டேக்லாம் ஏன் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் 3ல வந்து இவங்க 5 பேரும் சேர்ந்து வந்து ஏதோ பண்ண போகிறாங்களாம். ஆக்சுவலாக வந்து நம்ம ஆடியோ லான்ச்சில் வந்து கமெண்ட் சொல்லியிருந்துப்போம், இந்தியன் 2 இந்தியன் 3 வரப்போகுது, இந்தியன் 3 பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த படம் ஃபுல்லாக வந்து புரியும்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லியிருந்துருப்பார். ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து பட்ஜெட் வந்து 150 கோடி நான் நினைக்கிறேன். இந்தியன் 2க்கு மட்டுமா இல்லை இந்தியன் 3 சேர்த்து 150 crore பட்ஜெட் சம்திங் இருக்கும். பட் அது வந்து எடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரது கஷ்டம் தாங்க. ஆக்சுவலாக வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 1000 கோடி 2000 கோடி வந்து வந்துடும். ஏன்னா கேட்டிங்கன்னா இந்தியன் 2 பயங்கரமாக இருக்க போது அப்படி இப்படின்னு பீலாக விட்டுட்டு இருந்தாங்க. பட் நிறைய பேத்துக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். அனிருத் பிஜிஎம் வந்து டோட்டலாக வந்து ஆவரேஜ் தான். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ குறை சொல்கிறீ, நீ ஒரு படத்தை எடுத்து பாருன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. ஓகேப்பா, ஒரு படம் எடுக்கிறது எதுக்கு? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க. அது வந்து நாம் பார்க்குறதுக்கு தான் அவங்க படம் எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து நம்ம வந்து காசு கொடுத்து பார்க்குறோம். அந்த காசு கொடுத்து அந்த 2 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மன நிம்மதி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அது வந்து சக்ஸஸ், அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை. மன நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எத்தனை பேர் டெக்னீஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 150 கோடி போட்டு ஒரு டேரக்டரு, அதுக்கு ஹீரோ, அதுக்கு வந்து டைமிங் கொடுத்து 6 வருஷம் அந்த படத்தை எடுத்து நீங்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் இல்லாத படத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெயிலியர் தானே. நான் வந்து குறை சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? நீங்கள் வந்து 6 வருஷம் உழைப்பு போட்டு ஒரு ஃபெயிலியரான இது கொடுத்ததுக்கு, ஃபெயிலியர் கிடையாது, மக்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு படத்தை கொடுக்காதது உங்களோட தப்பு தானே. இதுக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ணலாமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இதுக்கு வந்து 100% நான் சொல்லுவேன். சங்கர் வந்து பிரம்மாண்டமான படத்தெல்லாம் எடுத்துட்டாருங்க. ஜெய்ஹிந்த் ஃபர்ஸ்ட் படம் வேற லெவலில், எனக்கும் பிடிக்கும். அவர் இன்னமும் அந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஜெய்ஹிந்த், அப்புறம் வந்து அன்னியன், அதுக்கப்புறம் வந்து நண்பன், அப்புறம் இந்தியன், அப்புறம் வந்து 2.2, அப்புறம் எந்திரன், அப்புறம் இன்னும் நிறைய ஏகப்பட்ட படம் வந்து எடுத்திருக்காரு. எல்லாமே வந்து ஹை பட்ஜெட் தான். சரிங்களா? அது ஒரு பாட்டே வந்து ஜோடி படம் அவர் தான் எடுத்தார். அப்புறம் ஒரு பாட்டே வந்து இப்போ வந்து 3 கோடியில் ஒரு பாட்டு எடுக்கிறாருன்னா ஒரு படமே வந்து 3 கோடி தான் பட்ஜெட் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அதிக பணத்தை செலவு பண்ணி எடுக்கிற படம் தான் வந்து சங்கரோட படம். பிரம்மாண்டம் நான் அவர் சொல்லுவார்ல, அப்படியேப்பட்ட பிரம்மாண்டத்தையே இப்போ வந்து திண்டாட்டமாக ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து இந்தியன் டூட ஓவராலாக நான் படத்தோட பாதி கதையை நான் ஷேர் பண்ணிட்டேன். இனிமேட்டுக்கு நீ அந்த படத்தை பார்க்கறது உங்களோட விருப்பம் தான். தாராளமாக போய் பார்க்கலாம். ஒன் டைம் வந்து நீங்கள் அந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். என்னோட பெர்ஸ்பெக்டிவில் தான் இந்த இன்ஃபர்மேஷன், அந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். நீங்கள் அந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக போய் பார்த்தா தான் அந்த படத்தில் வந்து என்ன இருக்குது. அதாவது இந்தியன் கம்பேர் பண்ணுறதும் இந்தியன் 2 நல்லா இருக்கா, கண்டிப்பாக வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னமும் இந்தியன் 3 வந்தாலுமே வந்து இந்தியன் படம் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்களும் அதான் சொல்லுவீங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ சங்கர் சார் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங் எடுத்துட்டாரு நான் நினைக்கிறேன். அப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு வந்து அவர் எடுக்கல. அதாவது நார்மலாக வந்து கதையை வந்து ஓல்டு ஏஜ்லேயே இருக்க மாதிரி எடுத்திருந்தா கண்டிப்பாக படம் ஓடி இருக்கும். இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு சோஷியல் மீடியா வச்சு இந்தியன் தாத்தா வர வச்சு இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் இட்ஸ் டோட்டலி அன்லாஜிக். சரிங்களா? லாஜிக்கே இல்லைங்க. நிறைய இடத்துல வந்து லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அவர் எதுக்கு கொலை பண்ணுறாரு. அது தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு சில இதில் வந்து அவர் ஹெட்டை கொலை பண்ணிட்டா தமிழ்நாட்டில் வந்து திருத்திடுமா அப்படி இப்படி தான் எனக்கு நிறைய லாஜிக் வந்து மிஸ்டேக் ஆக இருக்கு. பட் இந்தியன் 3 பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு ஃபுல் எவிடன்ஸ் இருக்கும். அதாவது இந்தியன் 1 விட்டுருங்க, இந்தியன் 1க்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி தான் இந்த கதை இருக்குது. அதாவது இப்போ வந்து ரிலீஸ் பண்ணது தான் இந்தியன் 2 கிடையாது. இந்தியன் 1, இந்தியன் 2. இந்தியன்ற படம் வந்து அது வந்து தனி கேட்டகரி. அப்பயே வந்து அது ஒரு பிளாக் பஸ்டர். அதை விட்டுருங்க. அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுருங்க. இந்தியன் 2 அப்படின்னு தான் நீங்கள் இந்தியன் 1, இந்தியன் 2 தான் நீங்கள் வச்சுக்கணும். அப்படி தான் இந்த படம் இருக்குது. ஸோ 2025 இதோட கன்க்ளூஷன் வரப்போகுது. ஓவராலாக இதுக்கு நான் ரிவ்யூவெலாம் நான் கொடுக்கலங்க. ஓவரால் என்னோட கருத்தை தான் நான் தெரிவித்தேன். எப்படியா இருந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்க சங்கர். நீங்கள் வந்து கம்பேக் கொடுத்து தான் ஆகணும். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க நெல்சன், அப்புறம் லோகேஷ் கனகராஜ் கம்பேக் கொடுங்கன்னு. அதாவது சங்கரே வந்து கம்பேக் கொடுக்கணும். அப்போ உள்ள சங்கர் வந்து யதார்த்தமாக இருக்குங்க. படம் வந்து 3 மணி நேரம் போகிறது லேகாக தெரியாது.
இந்தியன் படம் 3 மணி நேரம், நண்பன் 3 மணி நேரம், அப்புறம் ஜெய்ஹிந்த் 3 மணி நேரம், அப்புறம் வந்து 2.0 அட்லீஸ்ட் 2.25 மணி நேரத்துக்கு மேலே தான் எடுத்திருப்பாங்க. லேகே இருக்காது, அப்படியே ஸ்மூத்தாக போகுங்க. படத்தில் வந்து அடுத்த சீன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தில் அடுத்த சீன் என்னன்ற கண்டுபிடிக்க முடியுது. இந்தியன் டூவில் என்ன அடுத்த சீன் வரப்போகுது, இவர் தான் கொலை பண்ண போறாரு, இவங்கெல்லாம் இப்படி தான் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு முன்கூடியே நமக்கு வந்து தெரியுது. இது கமல் வந்து எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. பேசாம இந்தியன் படத்தோட முடிச்சுட்டு நீங்க வந்து விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். இதுல லைக்கா ப்ரொடக்ஷன் பண்ண 2.0வும் ஃபெயிலியர் தான், சரிங்களா? அந்த அளவுக்கு விட்டாங்க. சந்திரமுகி 2வும் ஃபெயிலியர், அதே மாதிரி பொன்னியின் செல்வனும் ஃபெயிலியர், அதே மாதிரி இந்தியன் 2வும் ஃபெயிலியர் கிடையாது, சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எடுக்கிற 2, அதாவது அடுத்த பாகம் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து பிடிக்காம போகுது, சரிங்களா? நீங்க என்ன பண்ணியிருக்கணும், அப்படியே இந்தியன் படத்தை முடிச்சிட்டீங்கன்னா அப்படியே விட்டுட்டு இந்தியன்ற டைட்டில் வைக்காம வேற டைட்டில் வச்சு நீங்க படத்தை எடுத்திருந்தா கூட வந்து மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும். பரவாயில்லப்பா, இது வந்து வேற படம் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லாமல் மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஜென்யூனான ரிவ்யூ, நான் யாராவது என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, ஒன் டைம் பார்க்கலாம், சரிங்களா? நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். இந்தியன் படம் பார்த்துட்டு நீங்கள் போய் இந்த படம் பார்த்துட்டு இந்தியன் படம் மாதிரி இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது. இந்தியன் நீங்கள் மறந்துடுங்க. ஜஸ்ட் இது வந்து இந்தியன் படம், இந்தியன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள். இந்தியன் படத்தை மறந்துருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக வந்து கதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லேகாக தாங்க போகும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி லேகாக தான் போகும். செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. கடைசியாக வந்து சங்கர் இது எல்லாத்துக்கும் ஈடு கட்டினது அந்த இந்தியன் 3 ட்ரைலர். அந்த ட்ரைலரை போட்டதுனால தான் வந்து இன்னும் கூஸ்பமாக இருக்குது. இதனால வந்து நிறைய பேர் வந்து படத்தை பார்க்க போவாங்க. நீங்கள் வந்து தாராளமாக வந்து படத்தை பார்க்க போகலாம். ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து எல்லாத்தையுமே இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னாலும் உங்களோட கருத்து என்னன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.